இந்த பஸ்ஸுக்கு வர டைம் ஆச்சே. ஏப்பா யாராவது இருக்கீங்களாப்பா? இருக்க என்ன துண்டா? என்ன துண்டுறதா? என்னங்க சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குப்பா? சூடா வந்து இட்லி, தோசை, பூரி, புரோட்டா, சப்பாத்தி எல்லாமே இருக்கு. என்ன வேணும்? வேற என்ன ரெடியா இருக்குது? வேற பஸ் ரெடியா இருக்கு. வேணா போய் ஏறி போறியா? ஏப்பா கோச்சுக்கிற? சாப்பிட என்னப்பா ரெடியா இருக்கு? என்ன எங்க பாருங்க, நிறைய கஸ்டமர் இருக்காங்க. டக்குனு சொல்லுங்க. சரி ஒரு 2 புரோட்டா எடுத்து போ. அப்படி சொல்லுங்க மாஸ்டர். அண்ணனுக்கு 2 புரோட்டா நேத்து போட்ட சூடு பண்ணு. என்னது நேத்து போட்டதா? ஐயோ நேத்து போட்ட மாதிரி டேஸ்டா போடுங்கன்னு சொன்னேன். அப்படியா? சரி சீக்கிரம் போ. டைம் ஆச்சு. ஏப்பா என்னப்பா இவ்வளவு லேட் பண்ற? பஸ் ரெடி ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. பஸ் ரெடியான பரவாயில்ல. ஆர்டர் பண்ணீங்களா? நீங்க இந்த புரோட்டாக்கு 350 ரூபாய் பில் கட்டிட்டு போங்க. இப்ப சாப்பிடவே இல்லை. 350 ரூபாயா? என்னப்பா 20 ரூபா தான்ப்பா போர்ட்ல போட்டுருக்குதா? 350 ரூபாய்ங்கிறீங்க? அண்ணே புரோட்டா 20 ரூபா தான். அது கூத்துற சால்னா தனி காசு, சட்னி தனி காசு, அது போக இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி கிரைண்டர்ல நம்ம கரண்ட்ல யாரு, அது போக மேல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அது போக ஏன் சம்பளம், மாஸ்டர் சம்பளம், ஓனர் சம்பளம், அது போக ஒரு லாபம், அது போக இந்த குடோன் வாடகை, எதுக்கால இந்த பஸ் இத்தனுக்கு பாரு, கார் இத்தனைக்கு பாரு, இதெல்லாம் நில வாடகை, இதெல்லாம் கட்டணும், அது போக திரை, வரி, வட்டி, கிஸ்தி, ஜிஎஸ்டி, டாக்ஸி, இன்கம் டாக்ஸி எத்தனையோ இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து 350 ரூபா. ஏப்பா அதுக்கு இப்படி பகல் கொள்ளையா இருக்குதாப்பா? 350 ரூபா கட்டிருங்க. புரோட்டா சாப்பிட்றீங்க இல்லையா? புரோட்டா வேண்டாம்ப்பா. புரோட்டா வேண்டாமா? பரவாயில்ல, பணத்தை மட்டும் கட்டிட்டு போங்க. தம்பி ஹாட் பாக்ஸில் போட்டு அடுத்த கஸ்டமருக்காக அது அண்ணே 5ஆம் நம்பர் டேபிளுக்கு அடுத்து 3 இட்லிக்கு ஒரு 550 ரூபா பில்ல போடுங்க. பசிக்குதுன்னு வந்தா இப்படி பகல் கொள்ளையா இருக்குடா டேய்.